सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोऽस्तुते। ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। चतुर्भुजे चन्द्रकलावतंसे कुचो नदे कुङ्कुमरागसोणे। जगत्तिனை காப்பாயே தேவி பராசக்தி பக்தி தரும் புகழ் பூர்வாம்பிகா। ஜகத்தினை காப்பாயே தேவி பராசக்தி பக்தி தரும் புகழ் பூர்வாம்பிகா। ஐம்புதம் வேண்டிடும் தேவி உன்னை தேவிக்கு பூஜைகள் செய்திடவே பகவதி பூஜைகள் செய்திடவே பகவதி பூஜைகள் செய்திடவே அம்மா ராஜேஸ்வரி தேவி ராஜேஸ்வரி அம்மா யோகேஸ்வரி மா காளீஸ்வரி அம்மா ராஜேஸ்வரி தேவி ராஜேஸ்வரி அம்மா யோகேஸ்வரி மகா காளீஸ்வரி। சித்தங்களை தந்திட்ட பகவதியே ஆதுஷ்டர்களை வென்றிட்ட காளினியே। சித்தங்களை தந்திட்ட பகவதியே ஆதுஷ்டர்களை வென்றிட்ட காளினியே। சுகமெல்லாம் சேர்த்திங்கு தர வரணும் துக்கமெல்லாம் தீர்த்திங்கு வரம் தரணும்। ஜீவனை காக்கும் பாலாம்பிகா ஜகத்தினை படைத்தாயே மூகாம்பிகா। ஜீவனை காக்கும் பாலாம்பிகா ஜகத்தினை படைத்தாயே மூகாம்பிகா। அம்மா ராஜேஸ்வரி தேவி ராஜேஸ்வரி அம்மா யோகேஸ்வரி மகா காளீஸ்வரி। கஷ்டமும் நஷ்டமும் தீர்த்திடணும் கணநாமத்தில் நீங்க காத்திடணும்। கஷ்டமும் நஷ்டமும் தீர்த்திடணும் கணநாமத்தில் நீங்க காத்திடணும்। உன்னை துதித்தேன் எந்த நாளும் இதயம் எங்கும் உந்தன் திருநாமம்। கொல்லூரில் வணக்கம் வரதாயினி மனம் தேடும் கோட்டை வாழ் மலர்வாகினி। கொல்லூரில் வணங்கும் வரதாயினி மனம் தேடும் கோட்டை வாழ் மலர்வாகினி। ஜகத்தினை காப்பாயே தேவி பராசக்தி பக்தி தரும் புகழ் பூர்வாம்பிகா। ஐம்புதம் வேண்டிடும் தேவி உன்னை தேவிக்கு பூஜைகள் செய்திடவே பகவதி பூஜைகள் செய்திடவே பகவதி பூஜைகள் செய்திடவே அம்மா ராஜேஸ்வரி தேவி ராஜேஸ்வரி
பாட்டு பஜனைன்னு சொல்லிக்கிட்டு இந்த நேரத்துல கோயிலுக்கு போறது அங்க வர ஆம்பளைங்களை பாக்குறதுக்கா? நீங்க எதுக்கு இந்த நேரத்துல கோயிலுக்கு போனீங்க? வேற எதுக்கு? பார்க்கத்தான். ஓ, இந்த வயசுல உங்களை யாரு பார்க்க போறாங்க? உன் வயசுல உள்ள பொண்ணுங்க மட்டும் இல்ல, உன் வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணுங்களும் என்ன பாக்குறாங்க. நானும் அவங்கள பாக்குறேன். இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? அம்மா நீ உழப்பம்மா. அம்மாவா? சீக்கிரம் போய் சமையல் பண்ணு. அரிசிய ஒலையில போட்டுட்டு அவ பாட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டா. அவ வர்றதுக்குள்ள நான் எல்லாம் சமையல் பண்ணி வைப்பேன்னு நினைச்சிட்டா போல இருக்கு. ஐயோ, இது தினம் புலம்புற புலம்பல் தானே, புதுசா என்ன இருக்கு? என்னால முடியாது. சமயக்காரிய என் பொண்ணு நினைக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய மனசு இல்ல. பார்வதி ஒன்னும் வேலைக்காரி இல்ல, நமக்கு குழந்தையில குறைய தீர்த்து வச்சிருக்கா. அவ குழந்தையில இருந்து இந்த வீட்டுலதான் வளர்ந்துகிட்டு இருக்கா. இங்க பாருங்க, நான் பெரிய இடத்து பொண்ணு. குலங்கோத்திரம் தெரியாதவங்களையெல்லாம் எனக்கு சரிக்கு சமமா நான் வச்சுக்க மாட்டேன். இது பாரு, கொஞ்சம் நில்லு. நீ டெபுட்டி கமிஷனரோட பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு பழக்கடைக்காரனுடைய பையனு நல்லா தெரிஞ்சிருந்தோம். உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் வீட்டு வாசல் வந்து கெஞ்சினாரு. உன் பூர்வீக கதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, நீ தலை தூக்க முடியாது. க்ஷேமமா இருந்தோ. எல்லாம் அம்மன் அருள், எல்லாம் அம்மன் அருள், எல்லாம் அம்மன் அருள். நான் உன்னை என் கண்ணில் வச்சுதான் பாத்துக்கிறேன். ஆனா அவ உன்னை ஒரு வேலைக்காரியா தான் பாக்குறா. நான் அதுக்காக எல்லாம் ஒன்னும் அழலப்பா, நிஜமாதான். இந்த வீட்டுல வளர்ந்ததை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, என்ன நம்புங்க. நீ சொல்றது நிஜம்தாம்மா, சந்தோஷமா இரு. டேய், இது அந்த கஞ்சசாமி வண்டி தானடா? அநியாயத்துக்கு 100க்கு 10 ரூபா வட்டி வாங்குற அந்த கஞ்ச பிசினாரி வண்டி தானடா? ஆமா. ரொம்ப பர்ஃபெக்டா ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, காமாச்சோமான்னு உருட்டி விடு. அநியாயமா ஊர் அடிச்சு சம்பாதிக்கிற காசு இப்படி தாண்டா போகணும். அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் இந்த காருக்கே செலவாகணும்டா. மனுஷனா இருந்தா மண்டையில மூளை வேணும்டா. இந்த பேனாவை வச்சுக்க, என்ன டென்ஷன் படுத்தாத. இந்த பேனாவை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? எனக்கு அட்வான்ஸ் ஒரு 200 ரூபா வேணும். ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குதுடா. பணத்தை கேட்ட உடனே உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருமே. பாவி பையல, உன்ன மாதிரி ஆளு நான் வேலைக்கு வச்சுதான் நான் நாசமா போக வேண்டியதாண்டா. ஐயோ, குடிக்க தண்ணி கொஞ்சம் கொண்டு வாடா, குடிக்க தண்ணி. அட்வான்ஸ் தர மாட்டீங்க, ஆனா தண்ணி மட்டும் கேப்பீங்க. ஐயோ, 200 300 இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. கார் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நன்னா சரி பண்ணிட்டீல? ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு. ஏங்க, இந்த ஓட்ட காரை வித்துட்டு ஒரு புது கார் வாங்க சொல்லி உங்க புருஷன்கிட்ட சொல்லலாம்ல? நான் சொல்றதை இந்த ஆத்துல யார் கேக்குறா? ஒரு டிரைவரை வச்சுக்கலாம்னு சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாளே. இது என்ன ஓய்? பில் சார். 342 ரூபாவா? இது ரொம்ப ஜாஸ்தி இல்லையோ? சரி, ஒண்ணு பண்ணுங்க, கணக்குல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. உடனே பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி பெரியவர் சொல்லியிருக்காரு. பெரியவர் அப்படி சொன்னாரா? காரு நேக்கு சொந்தம், வேலை செஞ்சதுதான் நீங்க. உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் காரியம் பண்றதுக்கு காசு இல்லாம நீங்க யாரண்ட வந்து நின்ன? இந்த சுவாமி கிட்ட தான் வந்து நின்ன. அதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் உனக்கு 500 ரூபா கொடுத்துருக்கேன், அதை நீ மறந்துடக்கூடாது. நோக்காவது ஞாபகம் இருக்கா? அடையாளமேலோ நோக்கு ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நேக்கு நன்னா ஞாபகம் இருக்கு. என்ன சொல்ற? அது இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்துருக்கேன், மறந்து போயிட்டீங்களா? அது பழ சொன்னோம்.
100க்கு 10 ரூபா வட்டினாலும் நீ மாசத்துக்கு 50 ரூபா வட்டி தரணுமோன்னோ? இப்ப கொடுத்த 5 வருஷம் ஆயிடுத்து. 50 12ஓட பெருக்கி அது 5 வருஷத்துக்கு பெருக்கனா என்ன வரும் சொல்லு? ஐயோ, இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு கணக்கெல்லாம் தேவையில்லை. கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அதை கொடுத்துறேன். ஏன் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கே? சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தெல்லாம் என்ன பண்றோம்? என்ன இருந்து என்ன லாபம்? அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை குட்டி கூட நம்மளுக்கு கிடையாது. பிள்ளை குட்டி எதுக்குடி? நீதான் குட்டியான மாதிரி இருக்கியோ. உங்களுக்கு புத்தி இருக்கா? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள்ல ஒரு புடவை எடுத்து கொடுத்திருக்கேல, குண்டுமணி தங்கமாவது வாங்கி கொடுத்திருக்கேல. பிசுனாரி, கஞ்ச பிசுனாரி. இந்த வீடு கூட என் தோப்பனார் தான் வாங்கி கொடுத்தாருடா. ஏண்டி அலமேல, உங்க அப்பா எப்படி சம்பாதிச்சான்? நோட்டு அச்சடிச்சுதானா? மூடுங்க, அவனுக்கு தெரியணும்ல. அதுக்கு தாண்டி சொன்னேன். ஆத்துக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாமே என் தோப்பனார் தான் வாங்கி கொடுத்தது. எங்க பரம்பரையில இப்படி ஒரு அநியாயம் எங்கேயுமே நடந்ததில்ல. அலமேலு, நான் பப்ளி மாசே. நமக்கு தான் அரண்மனை மாதிரி வீடு இருக்கணும். வீட்டை சுத்தி நிறைய மரங்கள் இருக்கு. நாம மட்டும் இந்த வீட்டை வித்தோன்னு வச்சுக்கோ, நமக்கு கோடி கணக்குல வரும். வீட்டை மாத்திரம் இல்லனா என்னையும் நடுத்தரவுல கொண்டு போய் விட்டுடுவேன். நீங்களும் ஒரு மனுஷன் தானே? டவுட்டா? நல்ல ஐடியாவா இருக்கு. ஏதோ என் விதியை நினைச்சிட்டு சிவனே இருந்துட்டு இருக்க. நான் மட்டும் பேச ஆரம்பிச்சேன். நீ காதை முடிக்கடா. அர்ச்சனை ஆரம்பிச்சுட்டா. இந்தாங்கோ. சிவராமகிருஷ்ணன், ரோகிணி நட்சத்திரம். பார்வதி அனுஷ நட்சத்திரம். தரிசனம் பண்ணலாம். வாங்க வாங்க, நீங்க வாங்க, இப்படி வாங்க வாங்க. பகல் கனவு காண்றியா? 3 பாத்திரம் தேய்க்கிறதுக்கு 3 மணி நேரமா? அவள எதுக்கு அடிச்ச? என்ன எதுக்கு அடிச்சேன்னு கேட்டேன். உங்க அதிகாரத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கங்க. இந்த வீட்ல ஏன் அதிகாரம் தான். போலீஸ்காரனுக்கு அவனுடைய வீட்லயும் அதிகாரம் இருக்கு. நீ என்னுடைய பொண்டாட்டி, அதை ஞாபகம் வச்சுக்க. முப்பத்தொன்னு, 32, 33, 34, 35, 36, 37. யாருக்குடா இந்த தண்ணி? உங்களுக்கு தான் சார். நான் கேட்கலையே. நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் கேட்டா எனக்கு தண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு தண்ணி கொண்டு வர சொன்னீங்க. நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்கிறீங்க. ஐயோ ஐயோ ஐயோ. டேய், என்கிட்ட நீ பணத்தை கேட்டு கேட்டு எனக்கு நெஞ்சு வலி அதிகமாக்குறியடா. எனக்கு வலி அதிகமாயிடுச்சுடா. ஐயோ. இத பாருங்க, அனாவசியமா நடிக்காதீங்க. நான் எதுக்குடா நடிக்கணும்? திருந்தவே போடா போ. ஐயோ. 38, 39, 40. அட்வான்ஸ் கொடுத்தாரா? அட்வான்ஸ் கேட்டேன். கேட்ட உடனே நெஞ்சு வலிங்கிறாரு.
வண்டி பாதில நின்னு போச்சு. அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாரு. இனிமே வண்டியில எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அந்த மாதிரி செக் பண்ணு. இது வரைக்கும் இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் வராம நான் கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். உனக்கு தெரியும்ல பார்வதி கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம்னா வெறும் வரதட்சணை மட்டும் பேசினா போதுமா? சரி, அப்போ வாயை திறந்து நீயே சொல்லு, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? இவளுக்கு சின்ன வயசுல இருந்து சாப்பாடு போட்டு வளர்த்ததே பெரிய விஷயம். இவளுக்கு கல்யாணம் வேற பண்ணி வச்சு அனுப்பிச்சிட்டா இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வாங்க? இது என்ன கேள்வி? எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். எனக்கு என்ன தலையெழுத்து? முடியலன்னா ஒரு சமையல்காரியை வச்சுக்க. இங்க பாருங்க, தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சித்தி. நான் கல்யாணமாக்கி போனாலும் இங்க வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரேன். நீ என்னமா பேசுற? அவரு காலையிலேயே வேலைக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? அதனால காலையில வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாயங்காலம் போறேன். அப்பா அவி பொண்ணு, இவளை நீ இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினா ஆத்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. ஆத்தாளுக்கு யார் யார எங்க எங்க வைக்கணும்னு அவளுக்கு தெரியும். சார், ஏன் அங்கே நின்னுட்ட? உள்ளவா உள்ளவாப்பா, வா வா உட்கார். இதுல 2000 ரூபாய் இருக்கு. இங்க ஓனர் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் எதுக்குப்பா? எனக்குன்னு சொந்தக்காரங்க யாரும் இல்ல. கல்யாணத்துக்கு தேவைப்படும்ல. இனிமே எதுக்கும் கவலைப்படாத. கல்யாண செலவு முழுக்க நான் ஏத்துக்கிறேன். பார்வதிக்கு புகுந்த வீடு பிறந்த வீடு எல்லாம் இதுதான். பார்வதி என் பொண்ணுன்னா நீ என் மருமகன், புரிஞ்சுதா? போதும், நிறுத்துங்க. அவன் பணம் கொடுத்தா ஏன் வேண்டாங்கிறீங்க? மாப்பிள்ளை செலவும் பொண்ணு செலவும் உங்களுதுங்கிறீங்களே, பணத்துக்கு எங்க போவீங்க? எங்க அப்பா எனக்காக கொடுத்ததெல்லாம் செலவழிக்கலான்னு பாக்குறீங்களா? உங்க அப்பா வீட்டுல இருந்து நீ கொண்டு வந்த பணத்துல இருந்து ஒரு சல்லி காசை கூட எடுத்து நான் இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ண மாட்டேன். இந்த கல்யாணத்துக்கு நீ என்னுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இருந்து லோன் எடுக்க போறேன். மேட்டு தெருவில் எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க 2 பேரும் அந்த வீட்லயே குடியிருக்கலாம். அம்பாளோட அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். அப்ப நான் போயிட்டு வரேன் சார். சங்கீத பூந்தென்றலோ சங்கம சந்தோஷ பொற்பந்தலோ ஓ காதல் கீற்றாக மனதுக்குள் சங்கமம் சங்கீத பூந்தென்றலோ சங்கம சந்தோஷ பொற்பந்தலோ அழகான கவி பாவையோ மழையின் புது சந்தமோ அழகான கவி பாவையோ மழையின் புது சந்தமோ குரலே நாதம் திவ்ய வேதம்
அகிலாண்டேஸ்வரி நீயின்றி வாழ்வேனோ சக்தி நீயின்றி வாழ்வேனோ சனி சத சனி தப மபத மத மக சகம சமக சனி தனி 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 சத 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 இந்தா 2 லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஒன்னு கர்நாடகா, ஒன்னு தமிழ்நாடு. ஏற்கனவே நமக்கு செலவுக்கு பத்த மாட்டேங்குது. இதுல இதுக்கு வேற ஏன் வீண் செலவு? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கனவு நனவாகிறதுக்கு இதான் ஒரே வழி. அதிர்ஷ்டலட்சுமி. போன மாசம் வாங்கின லாட்டரி டிக்கெட்ல ஒரு நம்பர்ல அதிர்ஷ்டம் போயிடுச்சு. என்ன பண்றது? நமக்கு அவ்வளவு தூரம் அதிர்ஷ்டம் இருக்குன்னு எனக்கு தோணல. நான் அதிர்ஷ்டக்காரன் தான். ஏன்னா உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கால. தங்க செல மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கால. துர்கா, பொட்டு எடுக்க கூடாது. அப்பா என்ன சொன்னாரு கேட்டியா? என்ன தங்கன்னார்ல. தங்கத்துக்கு எதுக்கு பொட்டு? அப்படி சொல்லுடி. சிவராமகிருஷ்ணன் சார். துர்கா, யார் வராங்க பத்தியா? பூசாரி மாமா வந்துட்டாரு. ஏண்டி பாத்தியோன்னு துர்காக்காக வந்து துர்காவே எதிரில வந்துட்டா. இங்க வா. அவ பண்ண புண்ணியம். என்ன விசேஷம்டா செல்லம்? என்ன இருக்கு? ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. எங்க அப்பா கிட்ட காசே இல்ல. பணம்லாம் எதுக்குமா? நீயே அவங்களுக்கு பெரிய சொத்து தான். உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தை என்னட்ட தந்துடுறேல. பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நான் ஏதோ விளையாட்டா கேட்டேன்.
அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் எடுத்துக்கோங்க. சாப்பிடுறா துர்காவுக்கு செல்லம். பிடிக்குமேனு கொண்டு வந்தேன். அம்மா அப்பாக்கு கொடுத்துட்டு நீ எடுத்துக்கோ, சரியா? நேக்கு வேலை இருக்கு, அப்ப நான் புறப்படுறேன். போயிட்டு வரேன். சாமி இப்ப வருவாரா? கண்டிப்பா வந்துருவாரு. அவர் பூஜையை முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அவரை தரிசிக்கணும்னா நாம கொஞ்ச நேரம் காத்துத்தான் இருக்கணும். நம்ம ஊரு எம்எல்ஏ இங்க வருவாருன்னு கேள்விப்பட்டேன். வருவாரா? மந்திரியே வரேன்னு சொல்லிருக்கார். எம்எல்ஏ என்ன பெரிய சுண்டக்கா? ஏய் குணா, நம்ம குரு என்னெல்லாம் பண்றாரோ அதை நாமளும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒண்ணும் அந்த மாதிரி தேவையில்லை, அதெல்லாம் நீயே கத்துக்க. நீதானே அந்த ப்ளூ சாரி கட்டின பொம்பளை ஒல்லியா இருக்கான்னு எழுதி வச்சிருந்த. ஒத்து பார்த்தா அவ மலை மாதிரி இருக்காடா. இந்த விஷயம் மட்டும் குருவுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம 2 பேரையும் அடிச்சு விரட்டிடுவாரு. நீங்க இதுக்கு முன்னாடி சுவாமிகளை பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல, ஆனா அவரை பத்தி எல்லாரும் பெருமையா சொல்றத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்படியா? அந்த சப் கலெக்டர் மனைவிக்கு 47 வயசாச்சாம். இப்போ கர்ப்பமா இருக்காங்களாம். அப்படியா? இந்த சாமியோட அருள் தானா. எனக்கும் 2 குழந்தை பிறந்துச்சு. ஆனா பிறந்த உடனே இறந்து போயிடுச்சு. அப்ப மட்டும் இந்த சாமி வந்திருந்தாருனா. ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் நேக்கு நல்ல காலம் வருமா. இவர் கருணை காட்டுற தெய்வம்னு கேள்விப்பட்டேன். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நேக்கு என்ன அப்படி ஒண்ணு வயசாகலையே. எல்லாருக்கும் முன்னாடி நிக்கிறாங்களே, அவங்க தான் நம்ம பூசாரியோட பொண்டாட்டி. வேணா நீயே போய் கேட்டுக்க. அந்த நடுவுல நிக்கிற பொம்பளை கழுத்து நிறைய நகையை போட்டு சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கா. யாருடா அது? அது கேட்டதுக்கு பதில் சொல்லடா. எதுக்கு பயப்படுற? நீங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா நிக்காம எல்லாரும் கொஞ்சம் வரிசையில நில்லுங்க. உங்க பேர் என்ன? என் பேரு விசாலாட்சி. உங்க வீட்டுக்காரர் பிசினஸ் பண்றாரா? பிசினஸ் இல்லைங்க, அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஐயோ, என் பேரு கூட எழுதிக்கோங்க. என்னோட பேரு சரஸ்வதி. பேர்ல எழுதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க குரு எல்லாத்தையும் ஞானத்திலே தெரிஞ்சுக்குவாரு. ஆனா இந்த பக்கமா வந்து கொஞ்சம் நில்லுங்க. ஓரமா நில்லுங்க. அந்த பக்கம் பொம்பளைங்க நிக்கறாங்கல்ல, கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. கொஞ்சம் ஓரமா. அப்படியே தள்ளி இந்த பக்கம். ஓரமா. டேய் போங்கடா, போங்க அப்படி. உனக்கு இன்னைக்கு வேற நேத்து முதல்ல போன்றல. வாங்க அந்த பக்கம். சரி இப்படி வந்து நில்லு. அப்படிதான். நீ அப்படி கூட உனக்கு ஸ்பெஷல் தரிசனம். இப்படியே நில்லு. அடுத்தது வாயா, சீக்கிரம் வா. எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அதோ அங்க முன்னாடி போய் நின்னு இப்படி வா. எப்படி போ. அந்த பக்கமா நில்லு. நீங்க நீ வாயா. இங்க நீயா சொல்லணுமா? இந்த பக்கமா வாங்க, சீக்கிரமா வாங்க. காசு இருக்கிறவங்க மட்டும் வந்து நில்லுங்கயா. தம்பி, புனிதமான இந்த இடத்துல இப்படிப்பட்ட வேலை செய்யறது மகா பாவம்பா. ஏய், அவன் உண்மையான பக்தன்டா, அனுப்பிடு. சரி கிளம்பு கிளம்பு கிளம்பு. இன்னைக்கெல்லாம் தரிசனம் கிடையாது. எங்க குருக்கே உடம்பு சரியில்லை. போ. சரியா? பைசா இல்லையா? எங்க குருவுக்கு மனசு சரியில்லை, இன்னைக்கு பார்க்க மாட்டாரு. போயிட்டு வா. போயா. 20 30 இந்நேரம் பூஜையை முடிச்சிருப்பார். இந்த சிஷ்யால் 2 பேரும் போய் சுவாமிஜியை அழைச்சின்னு வந்துருவா. ரத்த கோடிகளே, உங்கள் அனைவருக்கும் சர்வ மங்களம் உண்டாகட்டும்.
வாமா. ஓம் சக்தி. பாவம் போக்குமிடம் காசி. அங்கே அமர்ந்து ஆட்சி புரிகிறாள். அவள் மனது விசாலமானது. அப்படி என்றால் காசி விசாலாட்சி. விசாலாட்சி தானே உனது பெயர்? ஆமா சுவாமி. ஓம் சக்தி. தவறு செய்பவரை தண்டிப்பது உன் கணவனது வேலை. அப்படி என்றால் காவல்துறை. குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் பிறந்து இறந்து விட்டது. உண்மைதானே? ஆமா சுவாமி. 1 2 குழந்தைகள். இருவரும் பிறந்தவுடன் சுவாமி, இனி நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நீங்க தான் என்னோட குலதெய்வம். ஓம் மகாசக்தி. ஓம் சக்தி. என்னோடு இந்த படத்தை பூஜை அறையில் வைத்து பூஜை செய். அனைத்தும் நலமாகும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. நீ 1000 தான் சமாதானம் சொன்னாலும் நீ பண்ணது தப்புதான். என்னோட மனைவியே இருந்துட்டு அங்க போனது தப்பு. சுவாமிகள் கிட்ட எவ்வளவோ அற்புதங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு பார்க்க தான் போனேன். நான் நம்புறது ஒண்ணுதான், ஒண்ணுதான். அந்த பகவதியை தான். நான் தினமும் பூஜை செய்யற அந்த பகவதி சாக்ஷாத் பரமேஸ்வரி. அந்த பரமேஸ்வரி நம்ம வேண்டுதலை நிறைவேத்தல. நமக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியத்தை இத்தனை நாள் ஆகியும் தரவே இல்லையே. செடிகள் எல்லாம் ஒரே சமயத்துல பூக்கிறது இல்ல. பூக்கிற சமயம் வந்தாதான் பூக்கள் பூக்கும். அது இயற்கையோட நியதி. சுவாமியோட அருளால அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கான். டாக்டர் குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன எத்தனையோ தம்பதிகளுக்கு அவரோட அருளால குழந்தை பிறந்திருக்கான். இல்ல, அம்மனுக்கு இருக்கிற சக்தி ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்குன்னு சொன்னா நான் அதை நம்பவே மாட்டேன். நம்பினா அது முட்டாள்தனம். இனி நீ எங்க போக கூடாது, அவ்வளவுதான். இன்னும் நீ சமையல் வேலையை முடிக்கலையா? அந்த துணியெல்லாம் ஊற வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? சமையல்ல முடிஞ்சது. துணியை துவைச்சு போட்டுட்டே போறேன். அம்மா அம்மா, ரொம்ப பசிக்குது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா? துர்கா, நீ வீட்டுக்கு போமா, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன். ரொம்ப பசிக்குதுமா. நீ வீட்டுக்கு போமா, நான் வந்து உனக்கு உப்புமா பண்ணி தரேன்.
என்னது இங்கதான் மகாலட்சுமி. இன்னைக்கு தோண்டி பாத்திர வேண்டியதுதான். மொத்த புதையிலும் எனக்கு தான். என்ன உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அர்த்தராத்திரியில் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். தேவையில்லாம சத்தம் போட்டு இருக்காத. நீ வந்து எனக்கு ஒத்தாசை செய். இங்க புதையல் இருக்குடி. என்னது புதையலா? என்ன பேசிட்டு இருக்க? நீ பாத்துட்டே இங்க புதையல் இருக்குடி. சாட்சாத் மகாலட்சுமியே நடந்து வந்து எனக்கு வழிகாட்டு. மகாலட்சுமி வந்து சொல்லிட்டாளா? ஆமா. அப்படின்னா சீக்கிரமா தோண்டுங்க. என்ன புதையல் கிடைக்க போறதோ? மகாலட்சுமி வந்து நேர்ல சொல்லிருக்காளே. சீக்கிரம் ஆகட்டும். இவ்வளவு தூரம் தோண்டிருக்கோமே, என்ன எதுவுமே தட்டுப்படலையே. ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது தெரியுதா? என்ன புதையல் கிடைச்சிருத்தோ? இங்க பாருங்க. ஐயோ மகாலட்சுமி, என் கனவு பழிச்சிருச்சு. மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. புதையல கொடுத்துட்டா. மகாலட்சுமி, லட்சுமி பாக்குறதுக்கு சாதாரண பானை தாண்டி, ஆனா உள்ள ஃபுல்லா தங்க காசு இருக்கு. சீக்கிரம் தரங்க. என்னென்ன இருக்கு? கிடைச்சிருச்சு. கிடைச்சிருக்கும். வைக்காத. வரமாட்டேன்றதே உடைச்சு பாப்போம். சொல்லிட்டே இருக்கல, சீக்கிரமா உடைங்க. நான் பாக்குறேன். என்ன? ஐயோ என்னடா இது? மண்டை ஓடு. நீ பிளிர்னா ஊர்ல தூங்கிக்கிட்டு இருக்கவல்ல முடிச்சுட போறா. நல்ல வேளை யாரும் பாக்கலையே. என்ன நேக்கு ஒரு ஐடியா தோன்றது. இந்த மண்டை ஓட்டை எடுத்துட்டு போய் நம்ம சுவாமிஜி இருக்காரே அவர்கிட்ட காட்டினா இத பத்தி எல்லாத்தையும் அவர் விளக்கமா சொல்லிடுவார். எனது இந்த ஆசிரமத்தை நோக்கி வருபவர்களுக்கு துன்பமோ வேதனையோ நெருங்காது. இந்த உலகிற்கு உங்கள் பாவங்களை போக்கி ஞானங்களை வழங்கவே வந்திருக்கிறேன். என் ஞான திருஷ்டியால் உங்கள் மனதில் உள்ளதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். நாங்க மட்டும் இங்க அண்டர் கிரவுண்ட்ல உட்கார்ந்து அவஸ்தைப்பட்டு உனக்கு பதில் சொல்லணும்னா உனக்கு எங்கேயாவது ஞான திருஷ்டி கிடைக்கும். என்னை நம்புகின்றவர்களுக்கு எந்த துன்பமும் வராது. ஊமை பேசுகிறார்கள், மலடி கர்ப்பவதியாகிறாள். உங்களுக்கு வெக்கமா இல்ல? போய் இந்த ஆள் காலை பிடிக்கிறீங்களே. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த ஆள் ஒண்ணு சன்னியாசி கிடையாது. ஏழைங்களோட ரத்தத்தை குடிக்கிற ராட்சச தேச துரோகி. நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சீங்கன்னா இவனை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன். யாரா இந்த நாஸ்திகனை உள்ள விட்டது? இவன் பாட்டுக்கு சாமியை பத்தி அச்சுபிச்சு ஏதோ உளறிட்டு இருக்கா. எல்லாரும் கேட்டு சும்மா இருக்கலே. முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க. எங்க முன்னாடி அவரை ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட நாங்க பொறுத்துக்க மாட்டோம். போயா வெளிய போ. எல்லாரும் அமைதியாக இருங்கள். இது என் சக்திக்கோர் பரீட்சை. தினந்தோறும் வழிபடும் என் தேவியே இவனுக்கு தண்டனை அளிப்பாள்.
சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் க்ளீம் ரீம். ஐயோ அம்மா அப்பா வலிக்குதே. ஐயோ அம்மா ஐயோ தாங்க முடியலையே. ஐயோ அம்மா அப்பா வலி தாங்க முடியலையே. அம்மா நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க சுவாமி. மங்களம். எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. நேற்று உனது வீட்டில் ஒரு புதையல் கிடைத்திருக்கு. சுவாமிஜி, என்ன அற்புதம்! அந்த விஷயத்தை சொல்றதுக்காகத்தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். தெரியும் பக்தா, எல்லாம் எனக்கு தெரியும். நாளை மாலை 6 மணிக்கு நீ தனியாக வந்து என்னை பார். சக்தி தரிசனம் உனக்கு கிட்டும். திருவடி சரணம். 500 தானா? நான் செஞ்ச ஆக்டிங்னால நாளையில இருந்து சாமிக்கு கலெக்ஷன் ஃபுல்லா வரும். 1000 ரூபாய் கொடுத்தாதான் இங்க இருந்து போவேன். இதோ பாரு அக்கண்ணா, இது தெய்வ காரியம். நாங்க எவ்வளவு கொடுக்கறோமோ அதை தயவு செஞ்சு வாங்கிட்டு போயிடேன். நாங்க கூப்பிடுறப்பலாம் நீ வரணும். எங்க குருக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா? என்ன சக்தி? ஐயோ அந்த மாதிரி கேட்க கூடாது. எங்க குரு கிட்ட அற்புதமான சக்தி எவ்வளவோ இருக்கு. பூஜையும் மந்திரமும் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. போன திங்கட்கிழமை ஒருத்தர் பேச்சு மூச்சு இல்லாம ஆக்கிட்டாரு. கை கால் விளக்கலாம். அதனால கணக்கெல்லாம் பார்க்காத. சரி, ஏதாவது அவசரம்னா கூப்பிடுங்க. சரி வாங்க. ஐயோ அண்ணா, அப்போ என் மாமூல தள்ளுங்க. என்ன மாமூல? 1000ல பாதி 500. அது சரி. 500ல பாதி 250. அது கரெக்ட். டேய் குணா, நாம 2 பேரும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் வச்சுக்கலாமாடா? இந்த அல்வாலாம் வேண்டாண்ணா, நம்ம அக்கவுண்ட் செப்பரேட்டா வச்சுக்கலாம். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. ஏய் குணா, நான் பெரிய சாமியார் ஆயிட்டா உன்னை என் சீனியர் சிஷ்யனா வச்சுக்கிறேன்டா. என்ன உனக்கு முன்னாடி நான் முதல்ல சாமி ஆயிடுவேன். நல்லதுக்கே காலம் இல்லடா. விதியை யாரால மாத்த முடியும்? நீ பெரிய சாமியாராயி நான் உங்ககிட்ட சிஷ்யனா சேரணுமா? என்ன பண்றது? இந்த கலிகாலத்துல எது வேணா நடக்கலாம். இவ்வளவுதான். என்கிட்ட 50 ரூபா நோட்டா இல்ல, அதனால நீ அப்புறம் வாங்கிக்க. என்ன 50 ரூபா அம்பேல் தான். பக்தா, உன் மனசில் உள்ளதை யாம் அறிவோம். இருந்து உனக்கு என்ன வேண்டும் இப்போது என்னிடம் கூறு. பயப்படாதே, அவர்கள் இருவரும் என் சீடர்கள். தைரியமாக சொல். தங்க புதையல் என் வீட்டு தோட்டத்துல இருக்குன்னு தேவி என் கனவுல வந்து சொன்னா. அது தேவி அல்ல, உன்னை இங்கே வரவழைத்தது என் திவ்ய சக்தி. அதைத்தான் உன் சொப்பனத்தில் நீ கண்டிருக்கிறாய். அப்படின்னா அது நிஜம்தானா? 2 பொற்பாதங்கள் அந்த இடத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுச்சு. பார்த்திருக்கலாம். புதையல் அங்கேதான் இருக்கிறது. ஆனால் யார் உதவியும் இல்லாமல் அதை நீ தனியாக அடைய முடியாது. அதுக்காக தான் உங்க பாதார விந்தங்களை சரணடைய வந்திருக்கேன். நான் சக்தி அருள் பெறுவதற்காக உக்கிர பூஜை செய்ய போகிறேன். வரும் அமாவாசை இரவு கன்னி பூஜை செய்ய வேண்டும். 6 வயதுள்ள ஒரு கன்னி பெண்ணை நீ பூஜைக்கு அழைத்து வர வேண்டும். அந்த பவித்திரமான பூஜையை நானே உனது வீட்டில் செய்கிறேன். அப்படியா? எத்தனை குழந்தைங்களை வேணாலும் நான் கூட்டிட்டு வரேன். அந்த தங்க கலசம் மட்டும் எனக்கு கிடைக்கணும். இந்த பூஜை முடியும் வரையில் அந்த பெண்ணுக்கு எதுவும் தெரியக்கூடாது. தாய் தந்தைக்கு ஒரே மகளாக இருக்க வேண்டும். உடலில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. மிகவும் அழகுள்ளவளாக வேண்டும். நீங்க சொன்ன மாதிரியே ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறேங்க. அழைத்து வா.
யாருக்கும் தெரியக்கூடாது. புதையல் வேண்டும் அல்லவா? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கன்னி பூஜை செய்யாவிட்டால் புதையல் உனக்கு கிடைக்காது. அசிரிரி, இதை எனக்கு சொல்லி. எனக்கு சொன்னது நீங்க. அம்மா, இங்க பாரு, உங்க அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அந்த பேக் அங்க வச்சுட்டு கிணத்தடிக்கு போய் தண்ணி இறைச்சி ஊத்து. போய் நான் சொன்ன வேலையை செய். துர்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை யாரு தண்ணி இறக்க சொன்னா? பாட்டி தான் எரிக்க சொன்னாங்க. என்ன சித்தி இது? துர்காக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஒண்ணும் பரவாயில்ல. கிணத்துல தண்ணி இறைச்சதுனால உள்ள விழுந்து செத்து போயிடல. நீதான் அதிசயமா புள்ளைய பெத்துட்ட மாதிரி பேசுற. நீ சாப்பிடுறா தங்கம். அம்மா ஊட்டி விடவா? என்னாச்சு? கையை காட்டு. இது என்ன கையில கொப்பளமா இருக்கு? பாட்டி வீட்டுல கிணத்துல தண்ணி எடுக்கிறப்போ பார்வதி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ அந்த வீட்டுல போய் தாராளமா வேலை செய். நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா என் பொண்ணு எந்த காரணத்துக்காகவும் கஷ்டப்படுறத நான் விரும்பல. சத்தியமா சொல்றேங்க, சித்தி இவ்வளவு தண்ணி இறக்கி சொன்னது எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு சாப்பிட பிடிக்கல. அப்பா, நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். தயவு செஞ்சு உட்காருங்க, அவளுக்காகவாவது சாப்பிடுங்க. குழந்தை ரெடி ஆயிடுச்சா சாமி? கேட்பரிஸ் சாக்லேட்டா வாங்கி வாங்கி நிறைய குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறி எடுத்தோம். அது சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஏதாவது குழந்தைய கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பூஜை நடத்திருக்கீங்களோ? குழந்தை இல்ல, பொம்பளைங்க. அவங்க கூட ரகசியமா எங்க குரு நடுநிசியில ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணுவாரு. வசந்த பூஜை, சந்தான பூஜை, குபேர பூஜை, நிர்மலா பூஜை. ஆனா அந்த சமயத்துல எங்க 2 பேருக்கும் உள்ள போக அனுமதி கிடையாது. உள்ள பூஜைக்கு வந்த பொண்ணு எங்க குருவும் மட்டும்தான் இருப்பாங்க. எங்களுக்கு மந்திர சத்தத்தை தவிர வேற எதுவுமே கேட்காது. சக்தி. உக்கரகாலிய வேண்டி வக்கரகாலிக்கு பூஜை பண்ணுவேன்ட்டு எங்க குரு சொல்லியிருக்கார தவிர இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லை. நடக்கட்டும் நடக்கட்டும். சுவாமியோட தேஜஸ பார்த்தாலே தெரியறதே. அந்த உருவத்திலேயே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் தெரியும். ஆமா ஆமா, அவரோட பரம சிஷ்யர்கள் தானே நாங்க 2 பேரும். பகவானே, எங்களை அப்படியே கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். நாங்க கேக்குறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எதுக்கு போராடுறோம்னா
எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், போனஸும் கொடுக்கணும். இல்லன்னா இவரை அடிச்சே காலி பண்ணிடுவோம். என் பொண்ணு மேல ஆணையா சொல்றையா, என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லையா. உங்க பணம் எனக்கு தேவையில்லை. பணம் வந்தது உங்க சம்பளத்தை கண்டிப்பா கொடுத்துறேன் ஐயா. ஐயா, இது நடக்கிற வேலை இல்ல. பணம்னு கேட்ட உடனே உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருமே. நிஜமாவே எனக்கு நெஞ்சு வலியா. தயவு செஞ்சு நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க ஐயா. வேலையை ஆரம்பிங்க. சொல்றத கேளு. நீங்க போராடுறது தப்பு இல்ல, ஆனா ஒருத்தரோட உயிரோட விளையாடாதீங்க. வழிவிடு, விடு, விடு, விடுன்றல. ஒருவேளை அவர் செத்துட்டாருன்னா அந்த பாவம் நம்மளதான் வந்து சேரும். எல்லாரும் வழி விடுங்க. நான் சொல்றதை கேளுங்க. அவருக்கு மாத்திரையை கொடுக்க விடுங்க. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். கலந்து போங்க, நிக்காதீங்க, போங்க. பண்டிகைக்கு முன்னாடியே பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. என்னாச்சுங்க? ஒர்க் ஷாப்ல பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து போராட்டத்துல குதிச்சுட்டாங்க. அவர் உடம்பு சரியில்லாம வீட்டுக்கு போயிட்டாரு. துர்கா ஏன் இப்படி படுத்திருக்கா? கோவமா இருக்கா. நீ அவளை திட்டினியா? நேத்து ராத்திரி அரிசி தீந்து போச்சுன்னு சொன்னேன்ல, அரிசி மட்டும் தீந்து போல, எல்லாமே தீந்து போயிடுச்சு. பசியோட போய் பூ பறிக்க வேணா, வீட்லயே இருன்னு சொன்னேன். அதுக்குதான் கோச்சுக்கிட்டா. இன்னைக்கு வேணாமா, சாயந்தரம் ஆயிடுச்சுல்ல. நாளைக்கு காலையில அப்பா நானே கூட்டிட்டு போறேன். சரிப்பா. எங்க போறீங்க? சைக்கிளை விற்க. ஐயோ வேணாம்ப்பா, சைக்கிளை விற்க வேணாம். அம்மா சொன்ன மாதிரி தேவி பகவதி அம்மா துர்காம்மான்னு சொன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் போகுமா? அது தினம் நான் சொல்றேன்ப்பா. ஆனா அம்மா ஏன்பா நம்ம கஷ்டத்தெல்லாம் போக மாட்டேங்கிறாங்க? நிச்சயமா அம்மன் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாமா. ஏன்னா அம்மாவும் பொண்ணு சேர்ந்து அம்பாளை பத்தி பேசுறீங்க. வாங்கப்பா. இது உன் தாத்தாவோட கிஃப்ட், வாங்கிக்கம்மா. ஐயோ, அந்த சேர்ல உட்காராதீங்க, கீழே பாருங்க. ஓ, ஒரு வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் அந்த வேலை செஞ்சுட்டு வீட்டோட எஜமானியையும் 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒரிசா பக்கமா ஓடி போயிட்டான். எனக்கு கம்ப்ளைண்ட் வந்ததும் 2 போலீஸ்காரனை கூட்டிட்டு ஒரிசாக்கு போயிருந்தேன். 3 நாள் ராத்திரி பகல்னு பார்க்காம அலைஞ்சிட்டு இப்பதான் நான் ஊருக்கு வந்திருக்கேன். அதனால தான் என் செல்ல பேத்திய பாக்குறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கியம்மா? நான் சீக்கிரமா போய் என் ஹையர் ஆபீஸ்ல பார்க்கணும். வரட்டா? சாப்பிட்டுட்டு போலாமே. ஐயோ, அரிசி இல்லாம எப்படிமா சமைக்க முடியும்? அம்மாக்கு எதுவுமே தெரியல தாத்தா. சந்தோஷத்துல மட்டும்தான் என்ன கூப்பிடணும்னு இல்ல, துக்கமா இருந்தாலும் என்ன கூப்பிடலாம். ஞாபகம் வச்சுக்க. வரம்மா. அம்மா கொடுங்க, தாத்தா என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாம். ஐ, அம்மாக்கு புடவை. என்னது? ஐயோ, எவ்வளவு பணம்? அவர் இதுக்குள்ள வச்சுட்டு மறந்து போயிட்டாரு. இல்லங்க, அவரு தெரிஞ்சதா வச்சிருக்காரு. பாத்து நடுறா செல்லம். பாத்து வாமா, இந்த பக்கம் வா. வண்டிக்கு என்னாச்சு சார்? வடாப்பா, சமயத்துக்கு கடவுள் மாதிரி வந்த. கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்றது. செத்த பாரு. தாய் தந்தைக்கு ஒரே மகளாக இருக்க வேண்டும். உடலில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. மிகவும் அழகுள்ளவளாக வேண்டும். சாட்சாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கு குழந்தை. என்ன மேலும் குழந்தை, உன் பேர் என்னம்மா? துர்கா. எந்த கிளாஸ் படிக்கிற? 2ஆம் கிளாஸ். சபாஷ். குழந்தை, நீ ஒரு நாள் இந்த மாமாவோட ஆத்துக்கு வரணும். சாக்லேட்டு, ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம், நோக்கி என்ன வேணாலும் வாங்கி தரேன். சரியாயிடுச்சுங்க. இத பாருங்க, வீட்டு வரைக்கும் போகணும்னா கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தணும். வாமா. வரேன் சார். போயிட்டு வரேன்.
பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு சொல்றான். குழந்தை கிடைச்சிருத்தோ? நம்ம பூஜைக்கு அந்த குழந்தை சரியா இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? புதையல் எங்கிருக்கோ அங்குதான் விசேஷமான பூஜை செய்ய வேண்டும். அப்போ பூஜையை நம்ம ஆத்திலேயே நடத்தலாம்னு சொல்றீங்களா? ஆம். பூஜை நடைபெறும் போது நீ நான் எனது சிஷ்யர்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. அப்போ என் ஆத்துக்காரி கூட இருக்கக்கூடாதா? மனைவியாக இருந்தாலும் தெரியக்கூடாது. ரகசியத்தை காப்பாற்றுவது பெண்களால் முடியாது. நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். நான் என்னோட ஆத்துக்காரிய இன்னைக்கே ஊருக்கு அனுப்பிடுறேன். தாயே காளி, புதையல் எனக்கே கிடைக்கணும். இந்தா இதில் எழுதி உள்ள பொருட்களை உடனே கொண்டு வா. இதுல பாதி சாமான நானே வாங்கிடுறேன். மொத்தத்தையும் நானே வாங்கினா என் சொத்தெல்லாம் போயிடும். பாதி ஷேர ஆசிரமம் ஏத்துண்டா. அப்படியே. ஆஹா, பொழைச்ச சாமியே சாமியே. அதே போல் புதையலில் பாதி ஆசிரமத்திற்கு கொடுக்க வேண்டும். இல்ல வேண்டாம். நான் சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நானே மொத்தமா வாங்கிடுறேன். சுருட்டுறேன். புதையல் மட்டும் யாருக்குமே பங்கு கிடையாது. டே குணா, நம்ம ஆசிரமத்துல ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுதுடா. நம்ம குரு அந்த லூசு கிட்ட ஏதோ பலி கொடுக்கணும்னு சொல்லுதுடா. நம்ம அருவாசாமி எவனை போட்டு தள்ள போகுதா தெரியலையே. ஐயோ சாமி, அந்த மாதிரி ஏதாவது நடந்தா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இல்லன்னா நம்ம 2 பேர் தான் கம்பி என்ன வேண்டி இருக்கும். ஹலோ அலைமேலக்கா, நான் தான் சுவாமிநாதன் பேசுறேன். சுவாமிநாதனா? ஏண்டா அம்மா அப்பா எல்லாரும் நன்னா இருக்காளா? என்னடா திடீர்னு போன் பண்ற? தம்பியா ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்குக்கா. ஐயோ, என்னடா ஆச்சு? ஹாஸ்பிடல்ல எதுக்கு சேர்த்திருக்கே? ஒன்னும் பெருசா இல்ல, 2 இடத்துல தான் அடிபட்டிருக்கு. 2 இடத்துல அடிபட்டிருக்கா? அம்மா தாயே பகவதி, நான் இப்பவே புறப்பட்டு அங்க வரேன். அதுக்கு தானே நான் போன் பண்ணேன். கல்யாணி, அந்த பேக் எடுத்துட்டு வா. கொண்டு வரேமா. ஏன் சுப்பிரமணி எப்படி இருக்கானோ தெரியல. அம்மா தாயே பகவதி, நீதாம்மா அவனை காப்பாத்தணும். என்னங்கம்மா? நான் ஊருக்கு போறேன். உன் வேலையெல்லாம் முடிஞ்சிடுத்துனா நீ ஆத்துல இருக்க வேண்டாம், வெளியில போயிடலாம். செலவுக்கு கொஞ்சம் பணம் தர, வச்சுக்கோ. இந்தா. சுப்பிரமணி, நீ எப்படி இருக்கியோ தெரியலையே. அம்மா தாயே பகவதி, நீதாம்மா சுப்பிரமணிய காப்பாத்தணும். எதுக்கு அழுதுன்னு இருக்க? என் சுப்பிரமணிக்கு அடிபட்டிருக்கான்னா அந்த பகவதி தான் அவனை காப்பாத்தணும். 4 இடத்துல அடிபட்டிருக்கா, செத்து பழைச்சிருக்கான். 4 இடத்துல அடிபட்டிருக்கா? இதுக்கேண்டி அழுதுன்னு இருக்க? மனுஷன் ஆக்சிடென்ட் ஆகிற சகஜம். 2 இடத்துலயா 4 இடத்துலயா? என் சுப்பிரமணிக்கு அடிபட்டிருக்கு, நான் வேதனைப்பட்டு இருக்கேன். உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? எங்க ஊருக்கார் ஒருத்தர் சுப்பிரமணிக்கு அடிபட்டிருக்குன்னு போன் பண்ணி சொன்னார். அப்படியா? அப்ப உடனே கிளம்புடி. என்ன கார்ல கூட்டின்னு போய் அங்க விட்டுடுறேளா? ஒரு டிரைவர் வச்சுக்கலாம்னு கேட்க மாட்டேங்கிறேன். கார் வேணாண்டி, பெட்ரோல் அதிகமாகும். பேசாம பஸ்ல போயேன். என் பப்ளி மாஸ் இல்ல, நான் சொன்னா நீ கேட்கணும். 100, 200, 300, 400 கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணிடி. இப்ப பாரு கஞ்சத்தனம். கொண்டாங்க பெருசா. ஆஹா, 400 போச்சே. லாக்கர்ல வச்சுட்டா. நான் கிளம்புறேன்னா? போயிட்டு வாடி. ஜாக்கிரதையா இருங்கோ. ஆத்த பத்திரமா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். சுப்பிரமணி எப்படி இருக்கானோ தெரியலையே. நான் வர வரைக்கும் வேலைக்காரி வரமாட்டா. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. செலவுக்கு மேல செலவாகுது.
எங்கடா ஊதுபத்தி ஒண்ணு கூட இல்லையே. துர்கா, நீ கடைக்கு போய் ஊதுபத்தி வாங்கிட்டு வரியாமா? இந்தா. ஊதுபத்தி பாக்கெட் ஒன்று தாங்க. குழந்தை இருமா இருமா. குழந்தை கடையில என்ன வாங்கிட்டு போற? தெரியாதா? ஊதுபத்தி. நீ இந்த மாமாவோட வீட்டுக்கு வந்தனா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். உங்க அப்பா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாரு. உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் என் கார் ரிப்பேர் ஆனப்போ உங்க அப்பா தானே அதை சரி பண்ணி கொடுத்தாரு. அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். நில்லு குழந்தை, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நாம அங்க போலாம். என் வீட்டுல லக்ஷ்மி இருக்கா. லக்ஷ்மி தரிசனம் நோக்கு கிடைக்கும். நானும் தினமும் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கேனே நம்ம ஒரு கோவில்ல. அது விக்கிரகண்டி குழந்தை. நான் சொல்றது நிஜோ தேவியே. அந்த தேவியை பூஜை பண்ற சுவாமியவே பார்க்கலாம். சரி, அந்த அம்மாவே காட்டுங்க. நான் நோக்கு தேவியை காட்டுறேன். அந்த தேவி கிட்ட நீ பேசலாம். போலாமோ? வா. நல்ல வேலை யாரும் பார்க்கல. பாப்பா, நீ தேவியை பார்க்கலாம். என்ன தேவியை பார்த்தோன்னே என்னென்ன கேட்க போற? இந்த பூஜைக்கு தேவையான பெண் வந்து கொண்டிருக்கிறாள். அவள் இங்கு வந்து சேர்ந்தவுடன் ஆசிரமத்திற்கு போய்விடுங்கள். இங்கு என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் மறந்துவிட வேண்டும். புரிகிறதா? அந்த வீரபத்ரன் திருடன். அதனால்தான் அவனை அங்கே விட்டுவிட்டு உன்னை அழைத்து வந்தேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பெண்ணே, உன்னை அனுகரிக்க தேவி இங்கேயே வரப்போகிறாள். இல்லை என்றால் வரவழைப்பேன். ஓம் காளி, மகா காளி, ஆவாகயா, ஆவாகயா. அந்த பெண்ணை அந்த பீடத்தின் மீது உட்கார. சாமி சொல்றாருல, உட்கார்ந்துக்கமா, உட்கார்ந்துக்க. சக்தி, ஒரு நிமிடம் நாம் இருவரும் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் இந்த பெண்ணை பலி கொடுக்க வேண்டும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ வேண்டிக் கொண்டதற்காகத்தான் இந்த பூஜையை செய்கிறேன். இல்லை என்றால் நீ சர்வ நாசமடைந்து விடுவாய். ஊருக்கு சென்ற உன் மனைவி திரும்பி வரமாட்டாள். நீ கூட ரத்தம் கக்கி செத்து போவாய். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா புதையல் மேலேயே நான் ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். தேவியை பார்க்க வேண்டாமா? நான் யாரையும் பார்க்கல. நான் அம்மா கிட்ட போறேன். அம்மா, அம்மா, அம்மா. மகளே, உனக்கு தேவியை காண்பிக்கிறேன். நான் வரமாட்டேன். என்னை விடுங்க. என்னை விடுங்க. அம்மா. கதவு தரங்க, கதவு தரங்க. நீ ஒன்னும் பயப்படாத. இந்த மாமா உன்னை காப்பாத்திருவேன். நீ அழாத, சரியா? வா 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 வா. அந்த பெண்ணை பலி கொடுப்பதற்கு முன்பு சில பூஜைகள் செய்ய வேண்டும். இன்னும் சில மணி நேரத்திற்கு இந்த பூஜையை செய்ய வேண்டும். பிறகு உனக்கு புதையல், எனக்கு சக்தி. குழந்தை, வீட்டுக்கு போற வழி தெரியும்ல? போ போ போ. வீரபாகு, அந்த குழந்தையை எப்படியே காப்பாத்து. நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். சரிடா குரா, சீக்கிரமா வந்துட்டேன்.
அந்த பெண் தப்பித்து விட்டாள். அவள் வீட்டிற்கு சென்ற விஷயத்தை கூறினால் நம் கதி அதோ கதி. உடனே அவளை பிடிக்க வேண்டும். சுவாமி முருகா! ஐயோ, இப்போது என்ன செய்வது? இவ்விஷயம் தெரிந்தால் ஊரார் ஆசிரமத்தை நாசமாக்கி விடுவார்கள். வா சுவாமி, வா. வா சுவாமி, வா. வா. குழந்தைய தனியா எங்கேயும் அனுப்பாதான்னு உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். நான் கடைக்கு போய் கேட்டேன். அவ ஊதுபத்தி வாங்கிட்டு எப்பவும் வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காளோ என்னவோ. நீ போய் பாரு, நான் இப்ப வந்துடுறேன். புள்ளைய காணோம்னு அர்த்தராத்திரியில ஏன் வீட்டுக்கு வந்து கேக்குற? ரொம்ப நல்லா இருக்கு. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு, அங்க போய் சொல்லு போ. அம்மா தாயே, எதுக்காக என்ன இப்படி சோதனை பண்ற? என் பொண்ணு எங்கம்மா போன? உன்னையே வணங்கி தன்னை பூஜை பண்ணிட்டு இருக்கிற என்னையே கஷ்டப்படுத்துற சொல்லு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன்னதானே கதின்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னையே இப்படி சோதிக்கிற? பார்வதி, அழாத பார்வதி, அழாத. இந்த ஆத்தா தான் நமக்கு புள்ளைய கொடுத்தா. அந்த ஆத்தாவே நம்ம கிட்ட புள்ளைய கொண்டு வந்து சேர்ப்பா. எனக்கு நம்பிக்கை வராது. என் பொண்ணு பாக்குற வரைக்கும் எனக்கு யாரு மேலே நம்பிக்கை வராது. உண்மையிலேயே நீ ஒரு தாய்னா என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. அப்படி நீ சேர்க்கல, நீ வெறும் சிலைதான். உனக்கு எந்த சக்தியும் கிடையாது. நீ சொல்ல பாசத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஆத்தாவை திட்டாத. நான் சொல்றது கேளு. வா, நீ கூட வா. பார்வதி, நான் சொல்றது கேளு. என் பொண்ணு எல்லாம் வர மாட்டாங்க. வா பார்வதி, அழாத. தேவி பகவதி अन्नपूर्णेश्वरी देवी भगवती अन्नपूर्णेश्वरी
சாபமாயந்தன் திக்கேது புவனேஸ்வரி தேவி பகவதி அன்னபூர்ணேஸ்வரி அன்னபூர்ணேஸ்வரி தானிவள் காப்பாற்றியருள தேவி வாவா உன்னை நம்பிய ஓர் பக்தி தானிவள் காப்பாற்றியருள தேவி வாவா கர்ப்பத்தில் காத்தாலே தாய்வளை வந்து ஏதுகதி நீதானே சக்திவேல் துர்கவே கர்ப்பத்தில் காத்தாலே தாய்வளை வந்து பார் ஏழேழு லோகாளும் வேதாந்த தேவி பார் அம்மா அபயாம்பிகா வழி கூறவா பக்தி தானிவள் காப்பாற்றியருள தேவி வாவா உன்னை நம்பிய ஓர் பக்தி தானிவள் காப்பாற்றியருள தேவி வாவா கர்ப்பத்தில் காத்தாலே தாய்வளை வந்து ஏதுகதி நீதானே சக்திவேல் துர்கவே கர்ப்பத்தில் காத்தாலே தாய்வளை வந்து பார் ஏழேழு லோகாளும் வேதாந்த தேவி பார் அம்மா அபயாம்பிகா வழி கூறவா இனிமே கதை கந்ததா ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கிறேன். என்னை நம்பு. மகாகாளி. வாமா. எங்க என்ன பூஜை? இங்கே உட்கார். அனைத்தும் விளக்கமாக சொல்லுங்க. இல்ல, நான் போறேன். ஏய், அவளை பிடியுங்கள். ஏய், நீங்களா உங்க காதல விழ. ஏய், உட்காரா. ஆளு. சார், உட்காருமா, உட்காரு, உட்காரு. என்ன விஷயம்? அந்த சுவாமி தைரியமா சொல்லுவா. அந்த ஆசிரமத்துல இருக்கிற சுவாமி என்ன கெடுக்க பார்த்தான். அவன் போலி சாமியார். அவன் சொல்றதெல்லாம் போய். அவன் நல்லவன் கிடையாது, நல்லவன் கிடையாது. அப்படியா? எனக்கு அந்த ஆள் மேல ரொம்ப நாளா சந்தேகமா இருந்துச்சு. அவன் வேஷத்தை கலைக்கணும் தான் நானும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம் இவை அனைத்தையும் எவன் ஒருவன் எதிர்த்து ஜெயிக்கின்றானோ அவன்தான்
அந்த பரமாத்மாவான ஆண்டவனை தரிசிக்க முடியும். இவ்விஷயத்தை அனைவரும் அறிந்து கொண்டால் மோட்சம் சுலபமாக கிடைக்கும். இதை உங்களுக்கு புரிய வைக்கதான் தினந்தோறும் உங்களுக்கு நான் தரிசனம் தருகின்றேன். உங்க உபன்யாசத்தை கேட்கறதுக்காக நான் இங்க வரல, உங்களை கைது பண்ண வந்திருக்கேன். ஒன்றும் புரியவில்லையே பக்தா. கடவுளின் மறு உருவம் நான். என்னிடம் இவ்வாறு பேசுவது தர்மம் கிடையாது. நான் சாதாரணமா பேசிட்டு போக வரல. உங்களை பார்க்க வந்த பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ண குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். மகாகாளி, சாந்தி சாந்தி. பராசக்தியின் அருள் பெற்ற இந்த ஆசிரமத்திற்குள் வந்து இவ்வாறு பேசுவது சரியல்ல. ஒழுங்கு மரியாதையா வந்து வண்டியில ஏறுறதா உடம்புக்கு நல்லது. எங்க சாமி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீங்கள் யாரும் ஆவேசப்படாதீர்கள். அமைதியாக இருங்கள். எனக்கு எதுவும் ஆகாது. ஓம் சக்தி. கீழே இறங்கி வாடா. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தள்ளிப்போங்க எல்லாரும். அனாவசியமா எங்க கடமையில நீங்க குறுக்கிட்டீங்க, உங்களையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவேன். அடைச்சு கீழே இறங்கி வாடா. வணக்கம் சாமி. ஆசீர்வாதம் வாழ்க. என்னையாது மகனே, என்னை பற்றி யாரோ தவறாக கூறியிருக்கிறார்கள். உண்மை என்னவென்று அறியாமல் மூடத்தனமாக அதை நம்பி இந்த பக்தன் என்னை கைது செய்ய வந்திருக்கிறார். இந்த சாமியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? அவரை பத்தி முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஆமா, நீங்க யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? என் பேரு தாமோதரன்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏ. மரியாதையா சாமியை ரிலீஸ் பண்ணு, இல்ல இப்பவே ஹோம் மினிஸ்டருக்கு போன் பண்ணுவேன். உன் தலையில் இருக்க தொப்பி இறங்கிடும். ஓ, என் தொப்பியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்புறம் அந்த ஹோம் மினிஸ்டரையும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்துருங்க. ஹேய், ஜீப்ல ஏத்துறா அவங்கள. ஏறா. ஏறு. இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு ஜனங்களை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா போலீஸை ஏமாத்த முடியாது. இந்த வேஷம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவ்வளவு ஒத்து வராது. அதனால வேஷத்தை இப்ப மாத்த போறேன். என்னை அவமானப்படுத்துவதுதான் உன் குறிக்கோள்? ராஜோ. எஸ் சார். இவனை கூட்டிட்டு போய் ஒயிட் ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு வா. ஏய் வாடா. ரெண்டு பேரும் எப்படி வரீங்களா? நீங்களா யாரு? அவன் சிஷ்யனுங்களா? உங்க பேர் என்ன? வீரபத்ர சுவாமி. உன் பேர் என்னடா? வீரபாகு. உன் மூஞ்ச பார்க்கும்போதே அப்படி திருட்டுத்தனம் வழியுத. ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நீ என்ன வேலை பண்ணிட்டு இருந்த? சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஹோம் மினிஸ்டர் எம்எல்ஏ இங்க வரதுக்கு முன்னாடி என் வேலையை நான் முடிச்சாகணும். அம்மா மகாசக்தி, அம்மா என்னை காப்பாற்று. இவனை உள்ள போடு. சுவாமிஜி, மோசக்கார சுவாமிஜி.
ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா. ஆசிரமத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறோம். இதுக்கு மேல ஆசிரமம் பக்கம் கால் எடுத்து வைக்க மாட்டேன் சார். எங்களை விட்டுட்டீங்கன்னா நாங்க இனிமேல் அந்த பக்கமே போக மாட்டாங்க. பழைய தொழில செஞ்சோம். நடந்ததெல்லாம் சொல்லுவீங்கல்ல? சொல்லிடுறேன் சார். கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும். நீங்க எப்ப வர சொன்னாலும் வந்து சாட்சி சொல்றோம். இந்த சுவாமிஜி ஆசிரமத்துக்கு வர பொண்ணுங்களை கற்பழிப்பாரா? அப்ப நீங்க? நானும் சங்கு ஊதுவேன். நான் மணி அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்படி கேடுகட்ட வேலையை பாக்குறத விட ஒழுங்கா பிழைக்கிற வேலையை பார்க்கலாம்ல. நான் இனிமே என்னோட பழைய தொழிலையே செஞ்சுக்கிறேங்க. ஹலோ. எஸ் சார். சார் சார் எஸ் சார். போன் வந்திருக்கணுமே. வந்தது. டிரான்ஸ்பர் ஆர்டர் பின்னாடியே வரும். 203. எஸ் சார். அந்தால வெளியே அனுப்பு. ஓகே சார். குருவே எனக்கு உன் மீது எந்த கோபமும் இல்லை. உன்னை எனது சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். காளி உன்னை ஆசீர்வதிப்பாள். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். அம்பாள் சரித்திரத்தை சொல்ற சரஸ்வதி அம்மா வரமாட்டாங்களாம். கமிட்டியில சொல்லிட்டாங்க. இன்னைக்கு விஜயதசமி ஆச்சு. அம்மாவோட சரித்திரத்தை சொல்றேன்னு சொன்னாங்களே. தேவியோட சரித்திரத்தை நான் சொல்ற பூசாரி மாமா. என்னம்மா சொல்ற? நீ தேவி சரித்திரம் சொல்ல போறியா? உன் பொண்ணு இல்லையா, அம்பாள் சரித்திரத்தை அருமையா சொல்லுவா. உனக்கு சொல்ல தெரியுமாம்மா? விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவா. குழந்தை வாக்கு தெய்வ வாக்கு. நடத்தட்டும். அவ திரும்பி வந்ததுல இருந்து இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதானே, தப்பா எதுவும் சொல்லலையே. தேவியோட சரித்திரத்தை சொல்றேன்னு சொல்றா. நீங்க யாரும் சந்தேகப்படாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. தேவி சரித்திரத்தை சொல்ல குழந்தையால தான் முடியும். துர்காவை தவிர துர்கையோட சரித்திரத்தை சொல்ல யார் இருக்கா? விடமாட்டேன். ஏக்கே துரோகம் பண்றியா? ஏய் சாமி, நீ போலி சாமிடா. உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். கதை முடிச்சதுடா. சாமி, சாமி எத்தனை பேரை பலி கொடுத்திருப்ப? நீ பலிடா.
துர்கா அம்மா 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 நம்ம துர்காங்க அப்பா துர்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுல தேன் எடுக்க போனோம்ங்க. அங்க இந்த பொண்ணு மயக்கமா கிடந்ததுங்க. பேச்சு மூச்சு ஏதும் இல்லைங்க. நான் மூலிகை கட்டு கட்டி கஷாயமும் கொடுத்தங்க. இன்னைக்கு தாங்க நினைவு வந்தது. அம்மா அப்பா பத்தி சொல்லிச்சுங்க, அவங்க பேரும் சொல்லிச்சுங்க. உங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க, நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. महालक्ष्मी महाकाली महाकन्या सरस्वती दशाष्टकभुजा देवी शुम्भासुरनिवर्हणी महिषासुरमर्दिनी महाप्रलय साक्षिणी प्रसीद प्रसीद प्रसीद